வழக்கம் போல் நம்ம அலாரம் அடிச்சிருச்சுங்க. நம்மளும் இன்றைக்கி டே கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெளியே அதே மாதிரி நேற்று மாதிரியே வெதரு நல்லா இருந்துச்சு. இது வந்து கார்னு நான் நேற்று வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி ஸ்கூலுக்கு அவனுக்கு கொடுத்து விடலான்னு அதை வேக போட்டு வச்சு அரிசி ஊற வச்சுருந்தேன். சாப்பாடு செய்கிறதுக்கு தோசை மாவும் கலந்து வச்சுட்டேன். ஏன்னா மார்னிங் வந்து எனக்கு தோசை ஊற்றி தரத்துக்கு இதுவும் நல்லா சீக்கிரமாக வெந்து வந்துருச்சுங்க. சரி ரைஸு கேரட் ரைஸ் அவனுக்கு செஞ்சு கொடுத்துடலான்னு கேரட் கொஞ்சம் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன், 2 கேரட்டு, அப்புறம் வரமிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதான். கான் வெந்துருச்சு. அவனுக்கு தனியாக ஷிஃப்ட் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே பெட்டெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் வெளியெல்லாம் கொஞ்சம் கூட்ட வேண்டிய வேலை இருந்துச்சு. எல்லாமே கூட்டி நீட்டாக எடுத்து வச்சுட்டு அவனுக்கு சாப்பாடு தாளிக்கிறதுக்கு வந்தாச்சு. தம்பிக்கு ஒரு எண்ணெய் பாத்திரம் எடுத்துக்கிட்டு எண்ணெய் விட்டுட்டு கடலப்பருப்பு, நல்லா கடலப்பருப்பு பொரிஞ்சோடனேயுமே கருவேப்பிலை, வரமிளகா போட்டு நல்லா தாளித்து விட்டுருணுங்க. நல்லா தாளித்து விட்டுட்டு கடைசியாக தான் கேரட் போடணும். கேரட் போட்டுட்டு நல்லா தாளித்து விடணும். நல்லா அது லைட்டாக வெந்துச்சுன்னா போதும். மஞ்சத்தூள், உப்பு மட்டும் போட்டால் போதும். வேறெல்லாம் எதுவும் அதுக்கு போட தேவையில்லை. ஏன்னா குழந்தைங்க காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அப்படி போட்டுக்கிட்டால் போதும். இது வந்துட்டு நம்ம தோசை ஊற்றிட்டுருக்கோங்க. தோசை ஊற்றி எடுத்து வச்சுட்டு வேலை முடிஞ்சது. தம்பிக்கு போட்டு வச்சுட்டேன். இது வந்து டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. லஞ்சு கார்னு அதுக்குள்ள மசாலா வச்சுருக்கேன். அவனும் ஸ்கூலுக்கு கிளம்பி போய்